எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் காஃபி டீ எல்லாம் முடிச்சிட்டிங்களா? காலையில் டிஃபன்லாம் முடிச்சிட்டிங்களா? மதிய சாப்பாடுலாம் முடிச்சிட்டிங்களா? நான் இப்போ சாப்பிட வந்தேங்க மதியானத்துக்கு. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். காலையில் வெஜிடபிள் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, தக்காளி சாப்பாடு அது பண்ணேன். அது காலையில் வேலைக்கு போயிட்டேன்னா தயிர் போட டைம் இல்லை, அதனால் தயிர் பிடிச்சி போட்டுட்ருக்கேங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் போன 28ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் அடிங்க. எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோவும் சரியாக போட முடியல. காய்ச்சல் வேறையா இல்லை, கொஞ்சம் சூழ்நிலை. எனக்கு எவ்வளோ நாள் நட்பாக இருந்தாலும், எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், இந்த சூழ்நிலையில், இந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் எனக்கு ஒரு பாடம் கிடச்சிதுங்க. அது உங்ககிட்டயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது எல்லா வாழ்க்கையிலையுமே வரும். ஒரு நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாதப்போ, சரி நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நமக்கு பழக்கப்பட்டவங்க இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதில்லை. இது ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு உதவி கேட்போம், பணக்காசாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு உதவி கேட்கட்டும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது அந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு உதவி கேட்க போய் எனக்கு ஒரு கசப்பான சூழ்நிலை. கசப்புன்னு சொல்ல முடியாது, மனசுக்கு அது எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா, எனக்கு நல்ல பழக்கங்க. 2 பேர் நண்பர்கள் தான். நான் நல்ல பழக்கம் எனக்கு 3 பேர் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்களா, ஒரு உதவி, ஒரு சில விஷயங்கள பணம் கொஞ்சம் கேட்டிருந்தேன். அதாவது எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன், நம்ம வாங்குறது கடன் தான். இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு திருப்பி கொடுக்க போகிறோம், நம்ம கொடுத்தே தான் ஆகணும். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தங்க கடன் கேட்குறாங்கன்னா, அது என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னால் அது பெரட்ட முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட ஒரு சூழ்நிலைக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலைக்கு தான் அந்த பணம் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லணுன்னா, அப்பா என்னை எதிர்பார்க்காத, இருந்தால் கண்டிப்பாக தரேன், இல்லைன்னா ஒரு பக்கம் கேட்டிருக்கேன், கிடைச்சா கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டாங்கன்னா அந்த நட்பு கெட்டு போகாது. அது அப்படியே நம்ம நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிற சில வார்த்தைகள் நாளைக்கு நம்மளால் அதை பேச முடியாமல் அது தவிர்க்கும். அந்த இடத்துல நாளைக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவும் செய்யாமல் அது ஏன் நான் இந்த இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேட்டோன்னா ரெடி ஆயிடுச்சுப்பா, வாங்கிக்கலாம், சாயந்தரம் வாங்கிக்கலாம், மதியம் வாங்கிக்கலாம், காலையில் வாங்கிக்கலாம், கூப்பிட்றேன்னு இருக்காங்கப்பா உடனே கூப்பிட்றேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ஃபோனை எடுக்காமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த பண விஷயங்கிறது இன்னையோட போயிடும். நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ரோட்டில் பார்க்கலாம், ஒரு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும், எனக்கு ஒரு சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம நல்ல பழகினவங்களோட நட்பு கூட கெட்டு போயிடும். நீங்கள் ஒன்று ஒரு பேசணும்னு நினைக்கும் போது கூட எதுக்கால வரும்போது பேச முடியாது. அதனால இது நம்ம வாங்கி கொடுக்காதது எந்த தப்புமே இல்லை. வாங்கினா கடை, இல்லைன்னா இல்லை. வாங்கினா கஷ்டப்பட்டு கட்ட போகிறோம், வாங்கலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நம்ம கேட்குறது வந்து ஒரு உதவி தான். என்னோட இது எப்பவுமே அப்படி தான். ஒருத்தங்க வந்து என்கிட்ட பணமோ ஒரு பொருளோ என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக முடியும்ப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவேன். முடியாதுன்னா அவங்க கேட்கும் போதே என்கிட்ட கிடைக்காதுங்க, என்னை எதிர்பார்க்காதப்பா, இல்லைப்பா வேறு யார்ட்டையாவது, இதுதான் மரியாதை, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். 2வது பார்த்திங்கன்னா, அவங்களும் நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்க வந்து என்னையவே நம்பிட்டு இருக்கக்கூடாது. சரி நம்ம ஜோதிகிட்ட கேட்டிருக்கோம், நமக்கு கிடச்சிரும் அப்படின்றத அவங்க என்னையவே நம்பக்கூடாது. அதனால் அவங்களும் வேறு பக்கம் ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா, சப்போஸ் நமக்கு அது அந்த டைமுக்கு நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னா கூட நம்ம கூப்பிட்டு கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. அதாவது நான் வாங்கி தரேன்ப்பா, இப்போ வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன், சாயந்தரம் கிடச்சிரும், மதியம் கிடச்சிரும், இந்தா கொண்டு வந்து தரேன், அந்த கொண்டு வந்து தரேன்ட்டு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ஃபோனை எடுக்காமல் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் மன கஷ்டத்தை தரும், எனக்கும் மன கஷ்டத்தை தரும். அந்த மாதிரி நீங்கள் யாருமே செய்யாதீங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. இதில் ஒன்றுமே இல்லை, பழக்க வழக்கங்கள் கெட்டு போகாது. நாளைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் பேசிக்கலாம், ஒரு ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு உறவு அந்த மாதிரி செய்யாதீங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, சொந்தத்திலையாக இருந்தாலும் சரி. எனக்கு இது அனுபவம், 3 இடத்துல அந்த மாதிரி அனுபவம். நான் வந்து அப்போ தரேன்னு சொல்லும் போது நம்ம கேட்டிருக்கோம், கிடச்சிரும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்பிட்டு இருப்போம், சரி கொடுத்துருவாங்க, காலையில் கொடுத்துருவாங்க, சாயந்தரம் கொடுத்துருவாங்க. கடைசி நிமிஷத்தில் ஃபோன் எடுக்கலைன்னா அது ரொம்ப சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம இவ்வளோ நாள் பழக்க வழக்கங்கள் அது கெட்டு போயிடும். மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கும் நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது.
எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியாக இருந்தாலும் சரியாக சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இது என்னென்னா, யாரையும் நம்பி நிற்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வாங்குகிற இடத்துலையும் சரி, கொடுக்குற இடத்துலையும் சரி, கிடைக்கும்னு சொல்லுவோம், கிடைக்காதுன்னா கிடைக்காதுன்னு சொல்லிடுங்க. தர்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காமல் சங்கட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சங்கட்டம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். பாய்ங்க.